வணக்கம். இன்றைய விளக்கவுரைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு 100 வருஷ கால மாபெரும் நம்பிக்கை பயணத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, இது ஆபிரகாமோட கதை. இது ஏதோ ஒரு தனி மனுஷனோட வாழ்க்கை வரலாறு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மனித வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு காவியம்னு சொல்லலாம். சரி, வாங்க நம்ம பயணத்தை தொடங்கலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த சுவாரஸ்யமான தகவல்கள், மைல்கற்கள் எல்லாமே திருவிவிலியம் எனப்படும் தமிழ் பொதுமொழிபெயர்ப்பு பைபிளிலிருந்து, குறிப்பா தொடக்க நூலிலிருந்து நேரடியாக எடுக்கப்பட்டவை. மூல ஆதாரங்கள்ல இருக்கிற உண்மைகள் அப்படியே நாம இங்க தத்ரூபமா விவாதிக்க போறோம். சரி, இந்த விளக்குரையில நாம என்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். இறைவனின் அழைப்பு, உடன்படிக்கையும் புதிய பெயரும், ஈசாக்கின் பிறப்பு, நம்பிக்கையின் சோதனை மற்றும் ஆபிரகாமின் நிறைவு. இப்படி 5 முக்கிய கட்டங்களா இந்த பயணத்தை பார்க்க போறோம். முதல் பகுதி, இறைவனின் அழைப்பு. இந்த ஒட்டுமொத்த சரித்திரத்தோட தொடக்கமே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு புறப்படுமாறு ஆபிரகாமுக்கு வந்த அந்த ஒரு தெய்வீக அழைப்பு தான். இங்கு நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அவருடைய வயது. ஆபிரகாமுக்கு தன்னோட சொந்த ஊரான ஆரானை விட்டுட்டு போகும்படி கடவுள் கட்டளையிட்டப்போ அவருக்கு வயசு 75. நம்ம ஊர்ல பலரும் இந்த வயசுல ஓய்வெடுக்க நினைப்பாங்க. ஆனா அவருக்கு இதுதான் ஒரு மாபெரும் பயணத்தோட தொடக்கம். அவர் அந்த பயணத்தை தனியாளா தொடங்கல. தன்னோட மனைவி சாராய், சகோதரன் மகன் லோத்து, அப்புறம் அவங்களோட ஏராளமான உடைமைகளையும் எடுத்துக்கிட்டு கானான் நாட்டு நோக்கி புறப்படுறாரு. அவர் ஒரு பெரிய இனமாக மாறுவாருன்னும், அவர் மூலமா உலகமே ஆசீர்வதிக்கப்படும்னும் ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி அவருக்கு கொடுக்கப்படுது. ஆனா இந்த பயணம் ஒன்னும் அவ்வளவு சுலபமா இல்லைங்க. கடுமையான பஞ்சம் வந்ததால அவங்க எகிப்துக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அங்கேருந்து திரும்பி வந்தப்போ அவங்களோட மந்தைகள், செல்வங்கள்லாம் ரொம்பவே பெருகி இருந்தது. இதனால ஆபிரகாமும் லோத்தும் தங்களோட மெய்ப்பர்களுக்கு இடையில சண்டை வராம இருக்க சமாதானமா பிரிய வேண்டியதாச்சு. செல்வம் சில நேரங்கள்ல எப்படிப்பட்ட சவால்களை கொண்டு வரும்னு இது மிக தெளிவா காட்டுது. இரண்டாவது பகுதி, உடன்படிக்கையும் புதிய பெயரும். இங்கதான் வாக்குறுதிகள் காலத்தால் சோதிக்கப்பட்டு உடன்படிக்கைகள் ஆழமா நிறுவப்படுது. ஆபிரகாம் தமஸ்கு நகரைச் சேர்ந்த தன் வேலைக்காரனான எலியேசர் தான் தனக்கு வாரிசாக போறான்னு ரொம்பவே வருத்தப்படுறாரு. ஆனா கடவுள் அவரை வெளியே கூட்டிட்டு வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், விண்மீன்களை போலவே உன் வழிமரபினரும் இருப்பார் அப்படின்னு சொல்லி நட்சத்திரங்களை சுட்டிக்காட்டி அவரது எதிர்கால சந்ததியினரோட பிரம்மாண்டத்தை விளக்குகிறார். உண்மையிலே சிலிர்க்க வைக்கும் வாக்குறுதி இது. இந்த காலக்கோடு, அதாவது இந்த டைம்லைன் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். 75 வயசுல கொடுக்கப்பட்ட முதல் வாக்குறுதிக்கும் 100 வயசுல ஈசாக்கு பிறந்ததுக்கும் இடையில 25 வருஷம் நெடிய காத்திருப்பு. இடையில 86 வயசுல இஸ்மாயில் பிறக்கிறது, 99 வயசுல நடக்கிற அந்த உடன்படிக்கைன்னு, இதெல்லாம் இந்த நீண்ட பயணத்தோட முக்கிய மைல்கற்கள். இவ்ளோ வருஷம் பொறுமையா காத்துட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கடவுள் விருத்த சேதன உடன்படிக்கையை ஏற்படுத்தி அவங்களோட அடையாளங்களையே ஆழமா மாற்றாரு. ஆபிரகாம் பல தேசங்களுக்கு தந்தையாக ஆபிரகாம் அப்படின்னு மாறுறாரு. சாராய் இனிமேல் சாரா ஆகுறாங்க. பெயர்கள்ல ஏற்பட்ட இந்த மாற்றம் ஒரு மாபெரும் அத்தியாயத்தோட தொடக்கத்தை குறிக்குது. மூன்றாவது பகுதி, ஈசாக்கின் பிறப்பு. அந்த நீண்டகால வாக்குறுதியோட மிக முக்கியமான உச்சகட்டம் இதுதான். 100. ஆமாங்க, உயிரியல் சாத்தியக்கூறுகள் அனைத்தையும் தாண்டி ஒரு மனுஷனால எப்படி முடியும்னு உலகம் சொல்ற எல்லா சந்தேகங்களையும் உடைச்சு அந்த வாக்குறுதி நிறைவேறும்போது ஆபிரகாமுக்கு வயசு முழுசா 100. ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த அற்புதம் நடக்கும்போது ஒரு முழுமையான நூற்றாண்டை அவர் எட்டியிருந்தார். 90 மற்றும் 100 வயசுல தங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு ஆரம்பத்துல சொல்லப்பட்டப்போ ஆபிரகாம், சாரா 2 பேருமே இதை நம்ப முடியாம தங்களுக்குள்ள சிரிச்சுக்கிட்டாங்க. ஆனா ஈசாக்கு பிறந்த உடனே அந்த சிரிப்பு தூய்மையான, மறுக்க முடியாத ஆனந்தமா மாறுது. சந்தேகத்தை ஒரு புது உயிர் எப்படி கொண்டாட்டமா மாத்துச்சுங்கிறது ஒரு அற்புதமான கதை. இருந்தாலும் இந்த குழந்தை பிறப்பு குடும்பத்துல ஒரு சின்ன பதற்றத்தையும் கொண்டு வருது. ஈசாக்கு பால் மறந்த நாள்ல நடக்கிற பெரிய விருந்துல ஆகாரோட மகனான இஸ்மவேல் ஈசாக்கை ஏளனம் செய்யறத சாரா பார்க்கறாங்க. இதனால ஆகாரையும் இஸ்மவேலையும் பாலைவனத்துக்கு வெளியேற்றுற ஒரு மிகவும் வலிமையான, கடினமான முடிவை எடுக்க வேண்டியதாகுது. ஆனா இஸ்மவேல் இருந்தும் ஒரு பெரிய இனத்தை உருவாக்குவேன்னு கடவுள் வாக்குறுதி அளித்து அவங்களையும் பாதுகாப்பதா உறுதியளிக்கிறார். நான்காவது பகுதி, நம்பிக்கையின் சோதனை. ஆபிரகாமோட ஆன்மீக பயணத்துல அவர் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத ஒரு மாபெரும் சோதனை இது. மோரியா மலையில தன்னோட ஒரே மகனான ஈசாக்கை பலியிடும்படி கடவுள் ஆபிரகாமுக்கு கட்டளையிடுறாரு. அவங்க மலை ஈடுறாங்க, பலிபீடம் தயாராகுது, மகன் கட்டப்படுறான். ஆபிரகாம் கத்திய உயர்த்துற அந்த இறுதி நொடி கடவுளோட தூதர் குறுக்கிட்டு அவரை தடுத்து நிறுத்துறாரு. உண்மையிலே நம்மள மெய்ச்சில் இருக்க வைக்கிற உச்சக்கட்டம் இது.
ஆபிரகாம் தன் ஒரே மகனையும் பலியிட தயங்காததால அவருடைய நம்பிக்கையோட இந்த அபாரமான செயல் முறியடிக்க முடியாத ஒரு தெய்வீக சத்தியத்துக்கு வழிவகுக்குது. அவருடைய சந்ததியினர் விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகுவார்கள்னும் அவரோட வழிமரபினர் மூலமா உலகத்தின் அனைத்து இனங்களும் ஆசி பெரும்பும் கடவுள் ஆணையிட்டு கூறுகிறார். 5வது மற்றும் இறுதி பகுதி ஆபிரகாமின் நிறைவு. இந்த மாபெரும் வாழ்க்கை எப்படி முடிவடையுது, அவருடைய மரபு எப்படி பாதுகாக்கப்படுதுன்னு இப்போ பார்ப்போம். சாரா தன்னுடைய 127வது வயசுல எப்ரோன்ல காலமானார். இது நமது கதையோட முதல் முக்கிய முடிவை குறிக்குது. பல ஏற்ற இறக்கங்களை சந்திச்சு நெடும் பயணம் ஒன்னா சேர்ந்து பயணித்த அந்த இணையரோட வாழ்க்கையில இது ஈடு செய்ய முடியாத மிகப்பெரிய இழப்பு. சாராவை அடக்கம் செய்ய ஆபிரகாம் மக்பேலா குகைய விலைக்கு வாங்குறாரு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பல தேசங்களுக்கு தந்தையாக வாக்களிக்கப்பட்ட ஒருவர் தன் வாழ்நாள்ல கானான் நாட்டுல சொந்தமா வாங்கிய ஒரே நிரந்தரமான நிலம் இந்த கல்லறை மட்டும்தான். பிறகு தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி ஈசாக்கிற்கு ரெபக்காவை மனைவியாக்கி தன் மரபை பாதுகாக்கிறார். பல ஆச்சரியமான நிகழ்வுகளை கண்ட ஆபிரகாமோட வாழ்க்கை அவருடைய 175வது வயசுல நிறைவடையுது. அவர் முதியவராகி நிறைந்த வாழ்நாள்களை கடந்து இறைவனோட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்ட முழு மனநிறைவோட அமைதியாய் உலக வாழ்வை விட்டு பிரிகிறார். இங்க ஒரு மிக அழகான நெகிழ்ச்சியான தருணத்தை பார்க்க முடிகிறது. முன்னாடி வெவ்வேறு காரணங்களுக்காக பிரிஞ்சு போன அவருடைய பசங்க ஈசாக்கும் இஸ்மவேலும் திரும்பவும் ஒன்னு சேர்ந்து தங்களோட அப்பாவை மக்பேலா குகையில சாராவுக்கு பக்கத்திலே நல்லடக்கம் செய்றாங்க. இது ரொம்ப ஆழமான அமைதியான ஒரு முடிவு. ஒரு நூற்றாண்டு கால சோதனைகளையும் ஆச்சரியமூட்டும் உடன்படிக்கைகளையும் நாம இப்போ கடந்து வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு கேள்வி நம்மள ஆழமா சிந்திக்க வைக்குது. 75 வயசான ஒரு மனுஷனோட அந்த ஒற்றை நம்பிக்கை எப்படி முழு உலகத்தோட ஆன்மீக வரலாற்றையே என்றென்றைக்கும் வடிவமைத்தது? இதுதாங்க உண்மையான அர்ப்பணிப்போட வலிமை. இந்த விளக்கவுரை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட சிந்தனைகளை தூண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான பதிவில் சந்திப்போம்.